நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், இரண்டாம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா பால் தண்டு கீரை தாங்க. பாருங்கள், இந்த கலரில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் கீரையை பார்க்க முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் பால் தண்டு கீரை. நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாருங்கள் நம்ம வீட்டில் சிலோன் பசலைங்க. சிலோன் பசலைன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பசலைக்கீரைனாலே ரொம்ப நல்லது, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. நம்ம வீட்டில் கீரை வந்து நம்ம வெளியே வாங்க மாட்டோம்னு உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். 90% நம்ம வந்து கிட்டத்தட்ட 100% நாங்கள் வெளியே வாங்குறதே இல்லை. அந்தளவுக்கு நம்ம கீரைகளை நம்ம வீட்டிலே நம்ம பயன்படுத்துகிறோம். நண்பர்களே, நீங்கள் இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்கள். கீரைகள் தாங்க, அதாவது ஒரு செடிக்கு மருந்து அடித்தா இலை வழியாக தான் மருந்துக்களை அதிகமாக எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து நேரடியாக இலையில் வந்து மருந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன இடம், இப்போ இந்த கீரை வெட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க இருக்குது. அது இருந்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் லெவலில் இருந்தால் நிறையா இருக்கும். நமக்கு நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தினா போதுங்க. நீங்கள் கடையில் வாங்கி மோசமான கீரைகளை பயன்படுத்துறதை விட நம்ம வீட்டில் இருக்கிறத கொஞ்சமாக நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எந்த ஒரு பூச்சி தாக்கத்திலும் பாருங்கள், இந்த கீரைகள் எல்லாம் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்கத்திலும் கிடையாது. நம்ம இதுக்கு என்ன தெளிக்கிறோம்? வெறும் அதாவது அரிசி கழுவின தண்ணி, நாங்கள் வந்து பழைய சாப்பாட்டு தண்ணி எல்லாமே வந்து நாங்கள் தூக்கி தூர ஊற்றுறதில்லை. இப்போல்லாம் முதல்ல தூக்கி பக்கத்து காமனில் ஊற்றுவோம், அந்த இடமே ஸ்மெல்லாகி கிடக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரம்மில் ஊற்றி வச்சிடுறோம். தண்ணி தெளிக்கும் போது அதோடு சேர்த்து ஊற்றிடுவோங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போதும் சரி, இல்லை தண்ணி நேரடியாக செடிக்கு ஊற்றும் போதும் சரி, அதில் இந்த தண்ணிகளை கலந்து விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயற்கை உரங்களும் நம்ம கொடுக்கறது இல்லைங்க. நண்பர்களே, இந்த அளவுக்கு ஆரோக்கியமான கீரைகளை நம்மளால் சாப்பிட முடியுது. வருங்காலங்களில் நாங்கள் முழுமையாக காய்கறிகளையும் நாங்கள் வெளியே வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தற்சார்பு முறையில் ஒவ்வொருவரும் காய்கறிகளை கீரைகளை விளைவிக்க முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழந்தைங்களை முன்னெடுப்பு பண்ணி குழந்தைங்க இதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. நண்பர்களே, வரும் காலங்களில் நம்ம சந்ததிக்கு ஒரு வாழ்கிறதுக்கான வழியை காமிச்சு விட்டு போகணுன்றதான் என்னோடய எண்ணம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.